எல்லாரையும் அன்போடு நல்ல மெசேஜை கொடுத்து ஆசீர்வாதத்தோடு போகும்படியாக இங்கே வந்திருக்கிறீர்கள். நாம் தன்னை பிடிந்து நாம் ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அருட்பிதாவே, கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாம் நன்றி. சிறு குடும்பமாக நாங்கள் இங்கே வரவும் உண்மை துதிக்கவும் உண்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்துக்கும் இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி துதிக்கிறோம். இந்த கூட்டத்தை உங்களுடைய கையில் ஒப்படைக்கிறோம். தேவனே கர்த்தாவே, ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சியோடு எதிர்பார்த்து வருகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வெறும் கையால் போகாதபடி நாங்கள் நிறைவாக இருந்த ஆசீர்வாதத்தோடு போக எங்களுக்கு செய்யணும். கனம் மகிமை துதியெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையை உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனி நாம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Thank you.
அண்ணா என்ன கொடுத்தாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக அண்ணா ஹெல்ப் பண்ணுவார். ஆக்சுவலாக கிறிஸ்டோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேன் நான். கொஞ்ச நாள் லாஸ்ட் வீக் தான் கிறிஸ்டோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கடவுள் வழியாக செஞ்சுட்டு இருக்க இந்த ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் அதிகமாக என் ஒய்ஃப்கிட்ட பேசின ஒரே காரியம் என்னன்னா, திருப்பி 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 மனசுக்குள்ள வந்து ஒரே காரணம், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. அதாவது அவர் வந்து அவர் ஜீவன் உள்ள தேவன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைலாம் இருக்குது ஆண்டவரை பற்றி சொல்கிறதா இருந்தால். அவரை பற்றி சொல்லும்போது தான் உயிருள்ள தேவன். ஆமென். ஹி சேஞ்ச் பீப்புள் லைஃப்ஸ். கடவுள் மாத்திரம் தான் மனுஷனோட வாழ்க்கையை மாற்ற முடியும். அது வந்து குழந்தையிலேருந்தே நான் வளர்ந்த நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்தேன்னா இதை கேட்டு 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 இதோட அர்த்தமே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் அர்த்தத்தோடு அது நம்மளுக்கு விளங்கப்படுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவோட வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு ஆண்டவர் வந்து மனுஷனை மாற்ற முடியும், மனுஷனோட வாழ்க்கையை மாற்ற முடியுன்றது வந்து ஒரு உண்மையான சாட்சி. சொல்லப்போனால் நான் 12th படிக்கும்போது கிறிஸ்டோ 8th நினைக்கிறேன்ல, கிறிஸ்டோ சுத்தமாக சரியாக படிக்கிறதுன்னு சொல்லி ஸ்கூல் மாத்திரன்னு பிளான் பண்ணி அவனை கடலூருக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க. எங்கள் வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்தாங்க. லாங் ஸ்டோரி, நான் போயிட்டே இருக்கலாம். கிறிஸ்டவை பேச முடியாது, நேரம் போயிடும். எந்த அளவுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த பையன் இன்னொரு பையனை கெடுக்க முடியுன்றதுக்கு ஒரு நல்ல சாட்சி நாங்கள் 2 பேரும். பண்ணாத அநியாயம் கிடையாது. கோயில் கொடுக்குற காணிக்கை எடுத்துக்கிட்டு போய் தான் படம் பார்ப்போம். கிறிஸ்டவுக்கு படம் பார்த்தே ஆகணும். அது எனக்கு வந்து கிறிஸ்டவ் சாட்டர்டே அண்ட் சண்டே தான் லீவ். அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பார். நான் 12th முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன் வீட்டில். அப்போ அந்த காசு எடுத்து தான் போய் படம் பார்ப்போம். கரெக்டாக ஒரு ஆஃப் விட்டுட்டு அடுத்த ஆஃப்லாம் போகிறது. இன்னும் ரொம்ப மோசமாக நடந்த கதையெல்லாம் நான் சொன்னேன். நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு கிளம்புங்க பேசலாம்னு சொல்லிடுவீங்க. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா உள்ள கொஞ்ச நாள் கலெக்ஷன்லாம் கட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் லாட் ஆனாலும் ஃபோன் அடிச்சாங்க. என்னோட இன்விடேஷன், கல்யாண இன்விடேஷன் பார்த்துட்டு. அப்போ எனக்கு தெரிஞ்சது ரொம்ப நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையில் வந்து கோயில் பக்கமே தலை வைக்காத ஆள். ஆச்சா, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த கிறிஸ்டியன் பாட்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு எரியும். அப்படியே கையில் எப்பயும் அந்த சீடிலாம் வச்சுருப்பாரு, சினிமா சீடியெல்லாம். இதை எப்போ நான் போடுவீங்க, இதை எப்போ நான் போடுவீங்க. ஆக்சுவலாக ஹின்சே பண்ணுற மாதிரியே இருக்கும். அட்டம் முடிப்பாங்க கிறிஸ்டோ. அப்படி வந்து கடவுளுக்கு எனக்கு கடவுளுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் சுத்தமாக சம்மந்தம் இல்லாமல் இருந்தார் அவர். நான் வேறு வழி இல்லாமல் அப்பா அம்மா கட்டுப்பாட்டுக்காக போயிட்டு இருப்பேன். அவங்க வீட்டில் அதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி ப்ரைஸ் லாட் சொல்லி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் பாஸ்டராக இருக்கேன். நான் சொன்னேன், சரி நக்கல் அடிக்கிற, சரி ஒரு கூட என்ன பண்ணுற அதை சொல்லு. கடைசியாக பார்த்தா அது உண்மை. அப்புறம் நேராக போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு நாள் கடவுள் உண்மையிலே அவன் வாழ்க்கையை டச் பண்ணி ஆண்டவரோட மாற்றி இங்கே பிசிஐடிக்கு இன்ஜினியரிங் படிக்க வந்து ஆண்டவர் வந்து நீ ஊழியத்துக்கு கலைச்சிக்கன்னு சொன்னால ஒரே மாதத்தில் அந்த இன்ஜினியரிங் படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு போய் ஒரு நல்ல ஒரு அது கனடியனை கல்யாணம் பண்ணி நம்ம எல்லாரும் தெரியும், ஒன்ஸ் கனடா வந்து நம்ம யாருமே போக மாட்டோம். ஆனால் கனடாவை உதறிட்டு உலகம் பொருள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போய் இட்ஸ் ஜஸ்ட் 5 years younger than me. 2 சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணி 3 சர்வீஸ் ஒரு சர்ச்சில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அடுத்தது ஆண்டவர் வந்து இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக ஊழியங்களை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாகம் அவங்க கொடுத்து அதனால் வந்து ஒரு 80 people படிக்கிற அளவுக்கு ஒரு பைபிள் காலேஜ் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அடுத்தது சிம்பிளாக சொல்ல போனால் கனடாவில் ஆண்டவர் பயங்கரமாக ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வர காலத்தில் இஸ் ஜஸ்ட் கம்மிங் அண்ட் கோயிங். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு அண்ணன் தான் எனக்கு ஆக்சுவலாக கிறிஸ்டோ வரதே எனக்கு சொன்னார் கிளாடியேட்டிங் சர்ச்சில். த பாஸ்டர் he ready to take over the whole church. almost ஒரு 2000 people வர சர்ச்சை ஜஸ்ட் you want to give it. அவன் முன்னாடி வச்சு பேசக்கூடாது. ஆக்சுவலாக நான் முகஸ்துதி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணன்ட்ட சான்ஸே கிடையாதுண்ணா, கிறிஸ்டோ அந்த சர்ச்சில் எடுக்க மாட்டார். அவருக்கு ஆண்டவர் இந்தியா ஊழியம் கொடுத்துருக்காரு. அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பார் வழியா. ஒரு சர்ச்சில் வந்து இங்கே வந்து எடுக்க மாட்டார். அது அப்படி வர்ற ஆள் கிடையாது. ஆனால் நான் கிறிஸ்டோ கேட்டபோது சொன்னார், நான் முழு பாரம் தரிசனம் எல்லாம் சந்திக்கப்படாத மக்களை பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. அதிகமாக என்னென்னா யங் பீப்புள் ரீச்சிங் யங் பீப்புள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ வந்து பிஓசி பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கிறிஸ்டோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவரோட ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். முக்கியமாக தேவையை வந்து இந்த ஊழிய பாரத்தோடு நம்ம இணையறதான் முக்கியமான விஷயம். இந்த நேரத்தில் நான் கிறிஸ்டோ நான் வரவேற்கிற இயேசு நாமத்தில் அவர் நம்மளை வந்து சில பாடல்களை பாடி செய்தி கொடுப்பார். Praise the Lord. It's great.
உங்க மத்தியில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். நான் கனடாக்கு ஒரு சில நாட்களாய் வந்துட்டு போவேன். ஆண்டவருடைய கிருபையில நிறைய கெனேடியன்ஸ் மத்தியில் ஊழியம் செய்ய கிருபை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு தடவை கூட தமிழ் ஜனங்க மத்தியில் ஊழியம் செய்ததே இல்லை. அது ஒரு குறையாவே இருந்தது. இந்த ட்ரிப்பில் ஆண்டவர் அதை மாற்றி விக்டோரியாவில் தமிழ் ஜனங்க மத்தியில் ஆண்டவர் தமிழில் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு. அடுத்ததாக உங்க மத்தியில் ஆமென். அதனால இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய கிருபையாக நான் என்றேன். அதனால நீங்க எல்லாரும் தமிழை மறந்து போகாம உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய ஃபெலோஷிப் பார்க்கும் பொழுது